Hi, good evening to everyone. Welcome to Investment Achievement. இன்னைக்கு வந்து FIS DIS ஆக்டிவிட்டி என்னன்றதை பார்த்துருவோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் வந்து 21,368 கோடியை விற்றுருக்குறாங்க FIS. அப்போது இந்த மாதத்தில் வந்து ஒரு 1,735 கோடியை வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளோ விற்றுட்டு இவ்வளோண்டு தான் வாங்குவீங்களாடா, இந்த மாதம் முடிவில் தான் தெரியும் வாங்குவாங்களா விற்பாங்களான்றது. ஓகே, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம எடுக்கிற ஸ்டாக் வந்து மேலே போகுதா, அதுதான் நம்மளுக்கு தேவை. ஓகே, இன்றைக்கி வந்து என்னென்ன ஸ்டாக், ஏற்கனவே நம்ம சொன்ன ஸ்டாக் தான் மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு அப்படின்றதுக்கோசரம் என்னென்ன ஸ்டாக் நம்ம லாஸ்ட் மந்தில் சொன்னமோ அதே ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிவிடுவோம். அப்போது சோழமண்டலம் ஃபினான்ஸ் நம்ம சொன்ன இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங் கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்திருக்குங்க, இந்த இடத்துல வாங்குங்க அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12% 19 நாட்களில் கொடுத்து விட்டுச்சு, 167 ரூபாய். இப்போ வந்து இந்த இடத்துலையும் வந்து ஒரு டெக்னிக்கல் பிரேக் அவுட் வந்திருக்கு. அது என்ன பிரேக் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கன்சல்டேஷனையும் பிரேக் வந்திருக்கு, தெரியுதுங்களா? அப்போது மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம். இந்த ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். எவ்வளோ தூரம் மூவ் ஆகும், இந்த ஸ்டாக் வந்து நான் ஒரு 1600 டார்கெட் கார்னர் பண்ணுறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே இந்த பாக்ஸை வந்து க்ளோன் பண்ணுங்கள். இந்த க்ளோன் பண்ணி இது என்ன டார்கெட் வருதோ அதுதான் டார்கெட்டாக போகும். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1600க்கு மூவ் ஆகும். இங்கேருந்து நம்ம சொன்ன இடத்துல இருந்து வாங்கிய நண்பர்களுக்கு ஒரு 21% ஒரு 280 ரூபா ஒரு ஸ்டாக் மேலே இருக்குது. ஹோல்டு அப்படின்றது தான் சொல்லலாம். பொட்டென்ஷியல் ஃபார் புல்லிஷ் நம்ம என்ன சொன்னோம், க்ளீனாக சொன்னோம். மார்க்கெட் இந்த ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணோம், இந்த இடத்துல பை எடுங்க அப்படின்னும். அங்கேருந்து மார்க்கெட் டுவர்ட்ஸ் மேலே போகுது. அண்ட் தென் இதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஆன்கோயிங் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் இது வந்து எக்ஸ்டென்ஷனாக அப்படியே மேலே போட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 33% கூட மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யார் யார் வாங்கியிருந்தீங்களோ ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வாங்கின நண்பர்கள் கமெண்ட்டில் பதிவு போடுங்க, எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீங்கன்றத பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து TV18 ப்ராட்காஸ்ட் சொன்னோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டுங்க, பேயர் கிராப் சயின்ஸ் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட். இந்த ஸ்டாக்கை வந்து மந்த்லி வைஸில் வந்து ஒரு பெரிய செங்கல் உடைப்பு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. வெறித்தனமான சப்ஸ்கிரைபர் அவர், ரொம்ப ஃபேவரபுளாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நம்மளுடைய வீடியோஸை பார்த்தே அவர் பாதிக்கு பாதி லேர்ன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது தான் சொல்லலாம். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு செங்கல் உடைப்பு நடைபெற்றதுன்னா உடனே தலைவா செங்கலை உடைச்சிட்டா அப்படின்ட்டு சொல்லுவார். இந்த இடத்துல உடைக்கும்போது சொன்னார். இப்போ நான் வந்து ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன், 1 வீக் மேலே ஆகிடுச்சு அவர் சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு ரீடெஸ்ட்டுக்கு ஆகிருக்கு. ஒரு நல்ல ஒரு பைக் உண்டான என்ட்ரி பார்க்கலாமா, இது ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம் அப்படின்றது தான் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து தாராளமாக ஒரு கன்சிடர் பண்ணலாம். ஒரு 6100 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு யூ ஷுட் அக்குமுலேட் அப்படின்றது தான் சொல்லலாம். இது வந்து என்ன பேட்டர்னில் போகும், ஒரு ட்ரெண்டிங் வைஸில் மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் இப்படி போகுது. சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துலலாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் உள்ள ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி பண்ணுவாங்க. அப்படி ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபால் கிடைக்கும். அந்த ஃபால் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5400க்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா, முதல் பகுதியை இங்கே பதிவு பண்ணலாம், இரண்டாம் பகுதியை இங்கே பதிவு பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து டுவர்ட்ஸ் 5300க்கு கீழே வச்சுக்கலாம். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம். நல்ல ஒரு கன்சல்டேஷன் பிரேக் அவுட் வந்திருக்கு மந்த்லி வைஸில், சரிங்களா? இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட், விக்காக கன்சிடர் பண்ணாதீங்க. அண்ட் தென் இதை வந்து என்ன சொல்லலாம், இன்னும் கூட வந்து இப்படி பார்த்தீங்க வச்சுங்களேன், இது வந்து பெரிய ஒரு செங்கல் உடைப்புன்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2015 இருந்து இந்த கன்சல்டேஷனை உடைச்சி ரீடெஸ்ட் ஆகிருக்கு. அப்போது நம்ம டார்கெட்டை வந்து இதை வந்து அப்படியே க்ளோன் பண்ணி வைக்க வேண்டியதான். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், எப்படி சார் ஜியோஜித் ஃபினான்ஷியலுக்கு டார்கெட்டுன்னு இருந்தார். ஜியோஜிட்லேயும் இதே மாதிரி தான் வரும், ஜியோஜித்தையும் பார்த்துருவோம். இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்ததுக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரியை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். 6000க்கு வந்து ஒரு என்ட்ரியை கன்சிடர் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் பிலோ 6000 5900க்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணலாம். நல்ல ஒரு வால்யூமான கேண்டல், புல்லிஷ் கேண்டல், நல்ல ஒரு புல்லிஷ் மெர்பஸோக்கு உண்டான ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்றத தான் நான் டிக்ளேர் பண்ணுவேன். டுவர்ட்ஸ் டார்கெட் வந்து ஒரு 9000க்கு மூவ் ஆகும். அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ட்ரி போடுறோன்னா இங்கேருந்து ஒரு 51% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து பேயர் கிராப்பில் இருக்குது. ஒரு 1 or 2 year ஹோல்ட் பண்ணணும். சும்மா வந்து 1 மாதம் 2 மாதத்துலாம் போகாது. கணேஷ் ரவி உங்களை பாராட்டலாம் அப்படின்றது தான் சொல்லலாம். நல்ல ஒரு பிக், அந்த செங்கலை உடைச்சதில் உடனே சொல்லிடுறாருங்க, நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படின்றது தான் சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து TV18 பார்த்துருவோம். TV18 லாஸ்ட் வீக் சொல்லும் ஒரு கரெக்ஷன். அந்த கரெக்ஷனை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்,
TV18 ப்ராட்காஸ்ட். TV18 ப்ராட்காஸ்ட்டை வந்து நல்ல ஒரு மொமெண்டம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கில் அப்படின்றது தான் சொல்லலாம். பல காலமாக சைட்வேஸ் என்ன சொல்கிறது, ஒரு நெக்ஸ்ட் மல்டி பேஜர் அப்படின்றது தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் இந்த ஸ்டாக்கை வந்து எவ்வளோ தூரத்துக்கு கார்னர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டார்கெட்டுங்க, 123 ரூபா. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மினிமம் டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஒரு 78 ருபீஸ். சரிங்களா, இந்த 78 ருபி. அதுக்கும் நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 67 ருபி. இந்த 67 ருபியை எப்படி கார்னர் பண்ணலாம், என்ன நடந்துட்டுருக்கு TV18 ப்ராட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக மார்க்கெட் வந்து ஒரு கப் வித் ஹேண்டல் ஃபார்மேஷன் பிரேக் அவுட். என்ன ஃபார்மேஷன் பிரேக் அவுட், ஒரு கப் வித் ஹேண்டல். ஒரு கப் வித் ஹேண்டல் ஃபார்மேஷன்னா என்னன்னு சொல்லலாம், நிறைய நண்பர்களுக்கு தெரியறதில்ல. இது வந்து ஒரு கப் ஃபார்மேஷன் தெரியுதுங்களா, ஒரு கப்பு. இந்த கப்புக்கு உண்டான ஹேண்டல் ஃபார்மேஷன். இந்த ஹேண்டல் வந்து எப்படி வந்திருக்கு, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேண்டல் ஃபார்மேஷன் வந்துட்டு ஹேண்டலும் பிரேக் ஆகிருக்கு. அண்ட் தென் இதை வந்து இதையும் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டிங் பாட்டம், ஒரு ஸ்கேலிங் லோப் அப்படின்வாங்க. இந்த ரவுண்டிங் பாட்டம் வந்து டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. இதை க்ளீனாக ட்ரா பண்ணி காட்டுறேன். ரைட், தெரியுதுங்களா, இது ஒரு ரவுண்டிங் பாட்டம் அடித்தளத்தை அமைக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஒரு க்ளீனாக ஒரு ஃபார்மேஷன் கொடுக்குது. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு தான் மூவ் ஆகும், சும்மா வந்து நேராக போயிட்டுருக்காது. இந்த இடத்துல வந்து ஒரு பொட்டென்ஷியல் பிரேக் அவுட் வந்திருக்கு. என்ன பிரேக் அவுட் வந்திருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் பேட்டர்ன் பிரேக் அவுட் தெரியுதுங்களா, ஒரு டார்வெக்ஸ் பாக்ஸ். நல்ல ஒரு கன்சால்டேஷனுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் தான். இதெல்லாம் நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஜோனாக பார்க்கலாம். இன்னும் ஒரு 48 ரூபா ஒரு காலம் இறங்கினா கூட பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் மேலே போகும். ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக நம்ம கன்சிடர் பண்ணோம் ஒரு 67 ருபி. அப்போது ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க ஒரு 48 ருபியில் கிடச்சதுன்னா அரௌண்ட் ஒரு 37% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே போகும்போதெல்லாம் அந்த 88க்கு போகும். 88லாம் உடச்சுன்னா பெரிய பெரிய டார்கெட் இருக்குது. இங்கேருந்து போச்சுன்னா நல்ல ஒரு வெயிட்டட் அமௌண்ட் போட்டு வாங்கினீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு லாபக்குட்டியை உள்ளே விட்டுவாங்க. டுவர்ட்ஸ் அது பாட்டுக்கிட்டு மேலே போயிட்டுருக்கும் அப்படின்றது தான் சொல்லலாம். அண்டு நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய செல்லக்குட்டி SBI கார்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்குறான். என்ன சொல்கிறது, லப்பலாமா வேண்டாமா அப்படின்ட்டு கேட்டிருப்போம். அதனுடைய லெவல்ஸையும் பார்த்துருவோம். SBI கார்ட்ஸ் பொறுமை என்பது மிகவும் முக்கியம். நான்லாம் வாங்கிட்டு கல் மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன்னா ஒரு பாட்டம் அவுட் ஸ்டாக்கில் அப்படி தான் இருக்கும். பாட்டம் அவுட்டுக்கும் பிரேக் அவுட்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. என்ன பாட்டம் அவுட், இது என்ன நடந்திருக்கு. இப்போ நம்ம SBI கார்ட்ஸை வந்து நான் எந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணேன், கிட்டத்தட்ட நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல வாங்கினேன். எந்த இடத்துல, டிசம்பர் 2023 வாங்கினேன். அங்கேருந்து சைட்வேஸ் தான். அதுக்கு நீட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லா ஸ்டாக்கும் நம்ம என்ட்ரி போட்ட உடனே வேகமாக போகுமா, போகாது. 10 ஸ்டாக்கில் வந்து 6 ஸ்டாக் போகும், 3 ஸ்டாக் சைட்வேஸ் வரைக்கும். மார்க்கெட்னா அப்படி தான். என்ன சொல்கிறது, ஒரு மளிகை கடையில் வந்து எல்லா சரக்கும் ஓடிடுதுங்களா. நம்ம ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறோன்னா அந்த மளிகை கடையில் எல்லா பொருளும் ஒரே நாளில் விற்று தந்துடுற கிடையவே கிடையாது. வெய்ய காலத்துக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஓடும், மழை காலத்தில் டீ கடை ஓடும். நல்ல ஒரு வெயில் அடிச்சுட்டு மழை பெஞ்சு விட்டோம் வச்சுன்னா பானிபூரியை போய் சாப்பிடுவோம். சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓடும். அப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து என்ட்ரி போட்டு உடனே மூவ் ஆகலைன்னா மார்க்கெட்டை நம்ம குத்த சொல்லக்கூடாது, ப்ரைஸ் ஆக்ஷனை குத்த சொல்லக்கூடாது. என்ன பண்ணணுன்றது அந்த முடிவு எடுக்கணும். இந்த இடத்துல நிறைய பேர் வாங்கிட்டு வச்சுக்கின்னு இருக்கலாமா, விற்றுலாமா அப்படின்னு எத்தனையோ பேர் பொறுமை இல்லாமல் இழந்தாங்க. நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கினேன். மார்க்கெட் இங்கே கீழே இறங்குச்சு. இங்கே ஒரு 20,000, இங்கே ஒரு 20,000, இங்கே ஒரு 20,000 கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணும். அக்குமுலேட்டுக்கும் அக்ரெசிவ் பைக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா. அப்போது இந்த அக்குமுலேஷனில் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புள் பாட்டம், ஒரு ஸ்விங் 1, ஸ்விங் 2 அண்ட் தென் ஸ்விங் 3. இதை இன்னும் வந்து பிகைனருக்கு வந்து கிளியராக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டராகவும் ஃபார்மேஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது, தெரியுதுங்களா. இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டராகவும் வரும். நெக்லைனுன்றது வந்து எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 760 அப்படின்றத கன்சிடர் பண்ணலாம். 760ன்றது க்ளீனாக வந்து ஒரு நெக்லைன் அப்படின்றத கன்சிடர் பண்ணலாம். இந்த 760க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடச்சதுன்னா இது வந்து என்ன ரேஞ்சுன்றது நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு செங்கல், இந்த செங்கலை உடைச்சதுன்னா மார்க்கெட் டுவர்ட்ஸ் ஸ்கை ராக்கெட் ஆகும். ஸ்கை ராக்கெட் ஆச்சுன்னா என்ன டார்கெட் கார்னர் பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு ஸ்விங் 1 ஒரு டார்கெட் வந்து 940 ருபீஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி. அண்ட் தென் ஸ்விங் 2 வந்து ஆல் டைம் ஹைக்கு மூவ் ஆகும். அப்போது ஒரு என்ட்ரி ஒரு லோவில் வாங்கிட்டு பொறுமையாக உக்காஞ்சிக்கிட்டு வேடிக்கிட்டு பார்த்தா
டார்கெட் 1 ஒரு 25% போகும், டார்கெட் 2 ஒரு 54% போகும். நான் ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் எடுத்துக்கிட்டுங்க. 2 வருஷத்தில் எனக்கு ₹50,000 கொடுக்குதுன்னா எனக்கு என்ன கசக்குதா? புரியுதுங்களா? நம்ம ஒரு ₹1,00,000 முதலீடு போட்டிருக்கிறோம், அதில் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, திடீர்னு ஒரு ஸ்ப்ளிட்டு கொடுத்தா ஸ்ப்ளிட்டுன்றதுக்கு கிடைக்கும் போது, போனஸ்ன்றது கிடைக்கும் போது, இதுதான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பவர். ஒரு லோவில் வாங்கி ஐயில் விற்கிறது தான் புத்திசாலித்தனம். ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் சொல்லலாம். ஓகே, என்ன சொல்கிறது, ஒரு பிரேக் அவுட் எதிர்பார்க்குறேன், ஒரு 770க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் அண்ட் தென் ரீடெஸ்ட் வந்ததுன்னா டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டி எஸ்பிஐ கார்ட்ஸில் உள்ளது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஜியோஜித்லாம் வந்து இந்த ரேஞ்சிலேயே சொன்னாங்க. இங்கே ஒரு கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆகும்போதே ₹54 சொன்னோம். ஒரு கப்பு ஒரு ஹேண்டில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வாங்கினவங்களுக்குலாம் பெரிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது தான் சொல்லலாம். இப்போ வந்து நல்ல ஒரு மல்டியர் பிரேக் அவுட், என்னது ஒரு மல்டியர் பிரேக் அவுட், கிட்டத்தட்ட ஒரு ஸ்விங் 1 ஸ்விங் 2 ஸ்விங் 3 இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. வால்யூமான பிரேக் அவுட் இன்னும் நடைபெறவில்லை. வால்யூமான பிரேக் அவுட்னா ஒரு ₹150 போயிட்டு ஒரு கரெக்ஷன் ஆகி ஒரு என்ட்ரி கிடச்சதுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஸ்டஃப்பான பிரேக் அவுட் வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுங்கள். பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து ஒரு ₹160 ஒரு காலம் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள். அங்கேருந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வரும். ஒரு ஸ்விங் எடுக்கிறவங்க ஒரு ₹130 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா ஒரு 160 ஒரு காலம் போச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட்டுக்கு கீழே இறங்கும்போது அகைன் பை பண்ணிக்கோங்க. இது ஒரு எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 2005 அப்போ வந்து இன்றைக்கி வந்து 2024, கிட்டத்தட்ட 20 வருஷம் கன்சால்டேஷனை பிரேக் அவுட் நடைபெறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை அப்படியே தூக்கி இப்படி டார்கெட்டாக வச்சா இதுதான் ஒரு ₹249 மூவ் ஆகும். பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு 84% மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வேறு என்ன ஸ்டாக் சொன்னோம், ரேடிகோ கைத்தான். எஸ், ரேடிகோ கைத்தான் நம்ம எந்த ரேஞ்சில் சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன், இதை வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸை போய் பாருங்கள். இந்த ஒரு போயிட்டு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் ஆகும்போது இந்த ஜோனில் சொன்னேன், ஒரு 780 790 பை அப்படின்னு. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா அரௌண்ட் 157% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் 824 days. 3 வருஷம். அந்த 3 வருஷம் பொறுத்து இருந்தவங்களுக்கு தான் அவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ். உடனே வந்துடுமா? வராது, பொறுமையாக தான் இருக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி வைஸில் ஒரு கன்சால்டேஷன் பிரேக் அவுட். இது வந்து அடுத்த ஒரு என்ன சொல்கிறது மூவுக்கு உண்டான ஃபார்மேஷனில் மூவ் ஆகுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து பிரேக் வருதா அப்படின்றத பாருங்கன்னோ, அந்த இடத்துல உடைக்காமல் ஃபர்தராக கரெக்ஷன் ஆகிட்டு ஒரு லோ ஃபார்மேஷன் பண்ணிச்சு. அப்போ இந்த இடத்துல வாங்கியிருக்கலாம், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இப்பயும் நல்ல ஒரு பிரேக் அவுட். நான் டுவர்ட்ஸ் வந்து 2200க்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான எபிலிட்டி இருக்குது. இப்போ இதுக்கு வந்து டார்கெட் எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சால்டேஷனை வந்து அப்படியே டார்கெட்டாக வைக்கலாம். அப்போ ஒரு 2110க்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட். அதுக்கு மேலே உடைச்சதுன்னா ஃபர்தராக மூவ் ஆகும். மந்த்லி கேண்டில் வந்து நல்ல ஒரு ஸ்டஃப்பாக வச்சுருக்குறாங்க. என்ன சொல்கிறது, லாஸ்ட் மந்த் கேண்டில் வந்து நல்ல ஒரு ஓப்பன் வந்து சூப்பராக வச்சுருக்குறாங்க. அதுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்திருக்கு. டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது தான் டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் தென் இதுக்கு வந்து அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் எந்த லெவலில் இருக்குது, டுவர்ட்ஸ் இதுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு $2400 கூட போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்குது. ரேடிகோ கைத்தான், ஃபோக்கஸ் திஸ் ஒன் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 2 ஸ்டாக் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். ஒன்று வந்து MFSL, ஒரு இன்சூரன்ஸில் இருக்கிற நிறுவனங்க. அண்ட் தென் ஒரு சோழமண்டலம் ஃபினான்ஸ். இந்த 2 ஸ்டாக்கும் என்ன பண்ணுச்சு, MFSL ஏதோ ஒரு நண்பர் வாங்கிட்டு எனக்கு இன்பாக்ஸில் தான் பின் பண்ணி உயிரை வாங்கின்னு இருந்தார். சார் வச்சுக்கிட்டோமா, ஹோல்ட் பண்ணிட்டோமா, என்ன பண்ணட்டும்? மார்க்கெட்டில் உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா தயவு செஞ்சு யார் சொல்லியும் வாங்காதீங்க அப்படின்றது தான் சொல்லலாம். MFSL ஒரு என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு மல்டியர் பிரேக் அவுட் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஃபோக்கஸ் திஸ் ஒன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம் தெரியுதுங்களா, ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷனாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷனை உடைச்சது
இந்த ஸ்டாக் வந்து டுவர்ட்ஸ் ஒரு 1330 இது உடைக்கும் ஸ்டஃப் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். எதனாலன்றது வந்து கிளிப்புள்ளைக்கு பாடம் எடுக்கிற மாதிரிலாம் என்னுடைய சேனலில் எடுக்கிற மாதிரி எவனும் எடுப்பாங்களான்றது தெரியல. ஒரு லாங் கன்சால்டேஷன், இந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது இந்த ஜோனில் தான் நம்ம பை இன்னிட்டு சொன்னோம். எனது 1032 ரூபா. அங்கேருந்து என்னாச்சு, இங்கே உடைக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம், இந்த இடத்துலையே சொன்னோம். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு, மறுபடியும் இங்கே வரும்போது சொன்னோம். பொறுமையாக தான் இருக்கணும், அவசரப்படக்கூடாது. வாங்கிட்டு உடனே என்ன சொல்கிறது, கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பத்துக்க முடியுமா? அதுக்குன்னுட்டு ஒரு காலகாலம் இருக்கு இல்லையா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? இந்த ஸ்டாக் உடைக்கும், நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு வந்துட்டு சார் உங்களால் எனக்கு லாஸ்ன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை, நாங்கள் வந்து எஜுகேஷனல் வீடியோவை தான் கொடுக்குறோம். நீங்கள் வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு பை அண்ட் செல் பண்ணணும். ஓகே, நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா டுவர்ட்ஸ் மார்க்கெட் எங்கேயோ போகும். இதை வந்து டார்கெட் வந்து லாங் டேர்ம் டார்கெட் இன்றைக்கே சொல்லித்தரேன். எம்எஃப்எஸ்எல் இந்த ரேஞ்சை உடைச்சதுன்னா டார்கெட் வந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு கன்சிடர் பண்ணுறேன். 1650க்கு மூவ் ஆகும். அப்போ என்ன பர்சன்டேஜ் இருக்குது இந்த இடத்துல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 47% இருக்குது. அண்ட் இன் சோழமண்டலம் ஃபினான்ஸ். ஓகே, சோழமண்டலம் ஃபினான்ஸ் நம்ம எந்த ரேஞ்சில் சொன்னோம்? க்ளீனாக வந்து வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தா மாதிரி சொன்னோம். மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வரும்போது இந்த இடத்துல பை பண்ணுங்கள் அப்படின்னும். அப்போ அந்த இடத்துல பை பண்ணவங்களுக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12%, ஒரு 21 நாளில் நம்ம இந்த இடத்துல சொன்னோம். இங்கேருந்து ஒரு 14 நாளில் ஒரு 12.5% லாபத்தை கொடுத்துருக்கு. இப்போது இந்த கன்சால்டேஷனையும் பிரேக் அவுட் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ வந்து டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம். அண்ட் தென் இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி வைஸில் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு உண்டான டெஃபினிஷன்லாம் கிளாஸஸில் தான் சொல்ல முடியும், டைம் இல்லை அப்படின்றது தான் சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் டுவர்ட்ஸ் வந்து மேலே போகும். நல்ல ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு ஒரு கரெக்ஷன், அடுத்த ஒரு ஸ்விங் வந்து இங்கேருந்து மார்க்கெட் டுவர்ட்ஸ் ஒரு 20% டார்கெட் இருக்குது. நம்ம சொல்லி யார் யார் வாங்கியிருந்தீங்களோ ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் சொல்லலாம். ஒரு 37% டார்கெட் இருக்குது நம்ம சொல்லி வாங்கினவங்களுக்கு. டுவர்ட்ஸ் இப்போ வாங்குறவங்களுக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் 20%ன்றதுன்னா சாதாரண பர்சன்டேஜா? இங்கே ஒரு 21% கிடைக்குதுன்னா லேசப்பட்ட பர்சன்டேஜா? ஒரு 316 ரூபா கன்சிடர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு க்ரோத்துக்குள்ள நிறுவனம் அப்படின்றது தான் சொல்லலாம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் நம்ம சேனலை 4 பேருக்கு சொல்லுங்கள். நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை, வாங்கிட்டிங்கன்னா பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே பணம். பேஷண்ட் யாருக்கிட்ட இல்லையோ அவங்கக்கிட்டேருந்து பணத்தை மாற்றி பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய க்ரைட்டீரியா. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.